எந்த ஆர்டர் வந்தாலும் பீஸாக கட் பண்ணுவேன், இல்லைனா ஸ்லாப்பாகவே கொடுத்து அனுப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் டைமாக அசார்ட்டடில் மினி பைட்ஸ் கேட்டுருந்தாங்க இந்த கஸ்டமர் மூலியமாக தான் நான் ஃபஸ்ட்டே வந்து மினி பைட்ஸை லான்ச் பண்ணேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மினி பைட்ஸ் போடணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ்லாம் என்கிட்ட இல்லாதனால இவ்வளோ நாள் போடாமே இருந்தேன். இந்த கஸ்டமர் கேட்டதும் சரி பண்ணி தான் பார்ப்போமே ஏதாவது அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன் ஸ்வீட் பாக்ஸில் அனுப்பலான்ட்டு. ஆனால் நான் வச்சிருக்க பாக்ஸில் இந்த ஸ்வீட் பாக்ஸ் உள்ளேயே போகல. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த சோம்புப்பொடி பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அதுலேயும் பாதி தான் வைக்க முடிஞ்சுது, மிச்ச பாதி கவரில் பேக் பண்ணியிருந்தேன். அதை பிக் எடுத்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்துட்டு பாக்ஸில் இருக்குது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் கவரில் எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. பேக்லாம் பண்ணி முடிச்சதும் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்த பீசஸ் எல்லாமே போட்டு அதுவும் டிஸ்பேச் பண்ணிட்டேன். அவங்களோட ரிவ்யூ அழகாக சென்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்ததுமே ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த வீக் ஃபுல்லாகவே மினி பைட்ஸ் ஆஃபர் தான். ஸோ அதனால் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபரில். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. பாய்.